பீட்டர் என்பவர் ஒரு தேர்வின் அதிக மதிப்பெண்களில் 30% பெற்று 10 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைகிறார். மேலும் பால் என்பவர் அதே தேர்வினை எழுதி மொத்த மதிப்பெண்களில் 40% பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்களை காட்டிலும் 15 மதிப்பெண்கள் அதிகம் பெறுகிறார். எனில் அந்த தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் என்ன? மொத்த மதிப்பெண்களை எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா, பீட்டர் என்பவர் மொத்த மதிப்பெண்களில் 30% பெற்று 10 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவுகிறார்னா, அவர் 10 மதிப்பெண்கள் அதிகமாக இருந்தார்னா பாஸ் ஆகிருப்பார். அப்போது அவர் எடுத்த அந்த 30%ஓட 10 மதிப்பெண்களை கூட்டும்போது பாஸ் மார்க் கிடைச்சிடும். அதே போல் பாலு என்பவர் மொத்த மதிப்பெண்களில் 40% பெற்று 15 மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றிருக்கிறார். இப்போ இங்கே பாஸ் மார்க் வேணும்னா அவர் பெற்ற 40%லேருந்து 15% கழிச்சிடணும். இப்போது இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் கிடச்சிரும். எக்ஸ் 30% + 10 ஈக்குவல் டு எக்ஸ் 40% - 15. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கிறோம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கிறோம். இப்போது 15 + 10 ஈக்குவல் டு எக்ஸ் 40% - எக்ஸ் 30%. equal to x of 40% minus 30%. Ten plus 15 25 equal to x 10%. Therefore 10x divided by 100 equal to 25. இது அடித்தா இங்கே 2, இங்கே 5, 2ஐயும் 100ஐயும் அடித்தா இங்கே 1, இங்கே 50. இப்போ x equal to 250. இப்போது எக்ஸுங்கிறது மொத்த மதிப்பெண், நம்மளுக்கு கேட்டிருக்குது பாஸ் மார்க் கேட்டிருக்காங்க. இப்போ பாஸ் மார்க் ஈக்குவல் டு முதல் சமன்பாடு எடுத்துக்கிறோம். எக்ஸ் 30% + 10 ஈக்குவல் டு எக்ஸ் மதிப்பு அங்கே போடுறோம் 250 × 10 டிவைடட் பை 100 + 10. இது எல்லாத்தையும் அடித்தா 25 × 3 75 + 10 ஈக்குவல் டு 85. இப்போ பாஸ் மார்க் 85. அப்போ ஆன்சர் 85, ஆப்ஷன் சி.